ஹாய் ஹால், இன்னைக்கு செகண்ட் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஆக்சுவலா எக்ஸ்பிரஷன்னா என்ன? எக்ஸ்பிரஷன் அப்படின்னா ஒரு கொஷின் தான் எக்ஸ்பிரஷன். அதுல ஈக்குவல் டு அப்படின்ற ஒரு சிம்பிள் வந்துச்சுன்னா அது வந்துட்டு ஈக்குவேஷன் சொல்லுவோம். பட் ஈக்குவேஷன் இல்லாம, அதாவது ஈக்குவல் டு இல்லாம ஒரு கொஷின் இருக்குன்னா அதுக்கு பேர் எக்ஸ்பிரஷன். கான்ஸ்டன்ட்னா நம்பர் மட்டும் இருக்கிறது. வேரியபிள்னா வேர்ட், லெட்டர், எந்த ஒரு லெட்டர் வேணாலும் இருக்கலாம். டேர்ம்ஸ் அப்படின்னா லைக் 4x plus 9 இல்லைனா 2x plus 9 எந்த டேர்ம்னாலும். ஃபார் எக்ஸாம்பிள் 2x ஒரு டேர்ம், 9 ஒரு டேர்ம். கோஎஃபிஷியன்ட்னா இப்போ இந்த 4xல ஒரு வேரியபிள் கூட இருக்கிற நம்பர் தான் வந்துட்டு கோஎஃபிஷியன்ட். சால்வ்டுனா என்ன? ஃபைனல் ஆன்சர். கரெக்டா? ஸோ இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். காப்பி அண்ட் கம்ப்ளீட் தீஸ் சென்டென்சஸ். யூஸ் த வேர்ட்ஸ் ஃப்ரம் த கிளவுட். ஸோ இந்த கிளவுட்ல இருந்து எடுத்து இங்க நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இங்க 4x plus 9, இந்த 4x plus 9 என்ன வரும்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்பிரஷன், பிகாஸ் இதுல வந்துட்டு ஈக்குவல் டு கிடையாது. ஸோ எக்ஸ்பிரஷன். எக்ஸ் இஸ் த, எக்ஸ்ன்றது ஒரு லெட்டர். ஸோ லெட்டர் வந்து அது வேரியபிள். அதுக்கப்புறம் 4x and 9 ஆர் டேர்ம்ஸ். ஏன்னா 4xன்றது ஒரு டேர்ம், 9ன்றது ஒரு டேர்ம் ஆஃப் தி எக்ஸ்பிரஷன். ஓகே, ஸோ இப்ப 4, இதுல 4 என்னது? ஒரு வேரியபிள் கூட இருக்கு. ஸோ இது வந்துட்டு என்னது? கோ எஃபிஷியன்ட். ஸோ என்னது? எஃபிஷியன்ட். ஸோ அப்புறம் 9 இஸ் 9 வந்துட்டு தனியா இருக்கு. ஸோ அது என்னது? கான்ஸ்டன்ட். புரியுதா? ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். தேங்க்யூ.